What's up, ladies and gentlemen, boys and girls? Welcome to my YouTube channel. நம்மளோட மதன் இருக்காப்புல ஸ்டாட்ஸ் புள்ளி தமிழ்நாட்டின் ஜெய்ஷா மதன் இருக்காப்புல. நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, என்ன ப்ரோ ஜெய்ஷா மாதிரி இருக்காரு இவரு அப்படின்ட்டு. ஸோ யா, IPL 2026 ஹாஃப் வே த்ரூ பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 4 டீம் பயங்கரமா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% டாப் 4 சீல்டு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ், RCB, SRH அண்ட் RR இவங்க தான் டாப் 4ல இருக்காங்க. மதன் கண்டிப்பா ஏதாவது நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. வேற ஏதாவது டீமுக்கு சான்ஸ் இருக்கா? மெயினா நம்ம சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன பண்ணா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலாம்? யுவர் தாட்ஸ்? நான் இப்பதான் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்கு அதை அமைச்சிருக்கேன் இமேஜ்ல. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கொஸ்டின், அது என்ன சட்டை இல்லாம ஆரா பாண்டியா வந்துருக்கீங்க? வெயில் தாங்க முடியல ப்ரோ என்னால. அதாவது May 31 நடக்க போற IPL ஃபைனலுக்கு April 30 வந்து உங்களுக்கு பிளே ஆஃப் 4 தெரிஞ்ச மாதிரி தான் இப்ப கேஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போற அந்த 25 நாள் இருக்க மேட்ச் வந்து எல்லாமே டெட் ரப்பர். இஃப் இன் கேஸ் இதுக்கப்புறம் இந்த எக்ஸைட்டிங்கா கேம்ஸ் இல்லைன்னா. சோ இப்ப ஸ்டாட்டிக்ஸ் படி பார்த்தோம்னா நமக்கு கேம் ஸ்பாய்லரா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா GT தான். GT எப்படி இந்த 4 கேம் ஆட போறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த IPL பிளே ஆஃப் ரேஸே வந்து ஆட் ஆக போகுது. ஏன்னா GT தான் ஒரே டீம் கோயிங் டு டேக் பிளேஸ். என்னன்னா அவங்க டாப் 4 வந்து ஆட போறாங்க. யாரா இருக்கணும்னா RCB, PBKS, RR, SRH இது எல்லாமே சீக்வன்ஸா ஆட போறாங்க. இந்த அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு GT-யா நீங்க GT ஃபேனா இருந்தாவோ ஒரு GT வந்து ஆட போறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆடினது வந்து RCB, MI, CSK. சோ RCB, MIயோட அடி வாங்கிட்டு CSK ஜெயிச்சிட்டாங்க. பட் ஓகே, ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கு, ஜெயிக்கலான்னு போகிறப்போ பிளே ஆஃப் ரேஸ்ல 5th இருக்காங்க. பட் அடுத்த 4 கேம் பாருங்க, இந்த 4 கேமுமே ஏன் வந்து GTக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா GT-யை விட அந்த 4 பேருக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ 4 வந்து ஓகே ஒரு மாதிரி ஷார்ட் ஆயிடுச்சு, பட் டாப் 2க்கு இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்கல்ல, அதுல GT மாட்டிட்டாங்க. சோ இந்த GT எப்படி ஆட போறாங்கன்றதா ஒரு குரூசியல் கேம்ஸ். அண்ட் மோர் ஓவர் SRHக்கும் RRக்கும் பாக்குறப்போ RRோட டாமினன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த வைபவ் சூரியன்ஸ் ஃபேக்டர் தான் வச்சிருக்காங்க. பட் அவங்க மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் சுபம் துபே நல்லா ஆடிட்டு இருக்காருன்றப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் என்ன, அவங்க வந்து பெரிய டீமோட ஃபேஸ் பண்ண போறது கிடையாது. அவங்க ஆட போற கேம் வந்து ட்வின் மேட்ச், DCயோட ஒரு மேட்ச், LSGயோட ஒரு மேட்ச், MIயோட ஒரு மேட்ச். சோ அந்த மாதிரி இருக்கப்போ RR வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. பட் SRH எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா PBKS, RCB, GT, CSK. சோ இதுல PBKS, RCB வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் காம்படிஷன் வித் டாப் 2. சோ அந்த கேம் இருக்கும். சோ இப்போ எப்படி இந்த மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா கம்ப்ளீட்லி கோயிங் டு பி த டாப் 2 ரேஸ் தான் வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கு. டாப் 4 நீங்க சொன்ன CSK சான்ஸுக்கு வரேன், பெர்சன்டேஜ் வைஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். சொல்லணும்னா ஹோப் இருக்கு, 7 கேம்ல 6 கேம் ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லலாம். பட் டு பி ஹானஸ்ட் வெறும் 10-15% தான் சான்ஸ் இருக்கு. அன்டில் அன்லெஸ் வெரி மிராக்கிள். இப்போ மும்பையோட நம்ம ஆட போறோம்ல சண்டே, அந்த கேமுக்கு நம்ம நாளைக்கு ப்ரிவே பண்ண போறோம். அந்த கேம்ல CSK ஒருவேளை 100 மேட்ச்ல ஜெயிச்சாலோ, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மேட்சும் நீங்க 30 மேட்ச்ல ஜெயிக்கணும். அண்ட் சேசிங்னு பாக்குறப்போ 180+ எல்லாம் நம்ம வந்து 15-16 ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பிளே ஆஃப் டேஸ்க்கே போக முடியும். ஆனஸ்டா நீங்க சொல்லணும்னா 4th பிளேஸ்க்கும் 5th பிளேஸ்க்கும் உங்களுக்கு 2 கேம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க 2 கேம் ஜெயிச்சு வித் டாப் 2 ரேட்ல இருந்தா மட்டும் தான் உங்களால உள்ளேயே போக முடியுன்றப்போ அவங்க வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லிஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போயிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து கோப் அப் பண்ணனா அந்த கேம்ஸ் இருக்கு, அந்த கேமோட இதுக்கு நடுவில் பரிதாபமா மும்பை, DC, அதுக்கப்புறம் வந்து KKR, LSG எல்லாம் வந்து எங்களுக்கு சான்ஸ் இருக்கா கேட்டா, தலைவரே நாங்களே ஃபுட்போர்டு கீழே தொங்கிட்டு இருக்கோம், இதுல நீங்க வேற எங்க வரீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் ப்ரோ. CSK சொல்லணும்னா தே ஹேவ் டு வின் கண்டினியூஸ்லி. இதெல்லாம் எதுவும் பார்க்காம ரன் ரேட் வந்து ஒரு 18-19 அடிச்சுக்கிட்டே இருந்து ஒரு 1 கேம் அட் டைம்னு பார்த்தா சான்ஸ் இருக்கு. பட் ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள். இல்ல ப்ரோ, ரன் ரேட் எல்லாம் அவங்க யோசிக்க கூடாது ப்ரோ. CSK 6ல 5 மேட்ச் ஜெயிக்கணும். 5 மேட்ச் ஜெயிச்சா ஏதாவது ஸ்லைட் ஸ்லிம் சான்ஸ் இருக்கும். 1 கேம் அட் டைம் ஒரு மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆன் ரோல் போய் கண்டினியூஸா ஒரு 4 மேட்ச் அப்படி ஜெயிச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் இல்ல, ஈக்குவேஷன் சிம்பிள் தான். 6ல 5 ஜெயிச்சா CSKக்கு ஸ்டில் சான்ஸ் இருக்கு. அண்ட் மத்த டீம் இது வரைக்கும் எந்த டீமுமே மேத்தமேட்டிக்கலி அவுட் ஆகல. சோ இந்த மாதிரி 8ல 2, 8ல 3 ஜெயிச்ச டீம் எல்லாமே இப்போ 8ல 2 ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் அண்ட் LSG நினைக்கிறேன். இந்த 2 டீமும் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நாக் அவுட். இதுல எல்லாமே ஜெயிக்கணும். CSKவை பொறுத்த வரைக்கும், CSK DCயை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தோக்கலாம், மொத்தம் 5 ஜெயிக்கணும். அண்ட் GT வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த CSK GT மேட்ச் தான் ப்ரோ பயங்கர குரூஷியலான மேட்சா மாறிடுச்சு. இப்போ நம்ம CSK மட்டும் அதை ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம வந்து டாப் 4க்கு கம்ஃபர்டபுளா ஃபைட் பண்ணிருக்கலாம் இப்போ. பட் ஏன்னா நமக்கு அந்த சிக்கல் இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல GTக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு, அவங்க வந்து இப்ப டாப் 4 டீம்ஸ் ஆடணும். CSKக்கு அந்த சிக்கல் இல்ல, நமக்கு கீழே இருக்க டீம்ஸோட தான் நம்ம ஆட போறோம்.
சோ நம்ம ஜிடி கேம் மட்டும் ஜெயிச்சிருந்தோம்னா கம்ஃபர்டபுளா நம்பர் 4 போயிருக்கலாம் ப்ரோ. விட்டாங்க ப்ரோ, பெரிய மேட்ச் ப்ரோ. இந்த கான்டெக்ட்ல பாருங்க எவ்வளவு பெரிய மேட்ச தோத்துருக்காங்கன்னும் போது வயித்தெரிச்சலா இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிஎஸ்கே யோசிச்சு இந்த கேம் எவ்வளவு, அஸ்வின் ப்ரோ வீடியோலயும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. சோ நமக்கு இருக்க ஒரு கம்ஃபர்ட் என்னன்னா நம்ம காம்படிட்டிவ் கூட தான் ஆட போறோம். இப்ப நம்ம போய் ஜிடி ஒரு கேம், நமக்கு ஒரு ஜிடி கூட ஒரு கேம் இருக்கு. நம்ம ஜிடி அடிச்சிட்டோம்னா, எஸ்ஆர்எச் அடிச்சிட்டோம்னா the competition of third fourth place. இப்ப எஸ்ஆர்எச் டாப் 2 போவாங்கன்னு சொல்றேன். பிகாஸ் பிபிகேஎஸ் ஆர்சிபி இருக்க ஃபார்முக்கு அவங்க ஆர்சிபிக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு. பிபிகேஎஸ் விடவே ஆர்சிபிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்களோட பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஆர்சிபிக்கு சொல்றேன் பாருங்க. ஆர்சிபி வந்து பிபிகேஎஸ் ஒரு கேம், எஸ்ஆர்எச் ஒரு கேம், இது முதல்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜிடி, எல்எஸ்சி, எம்ஐ, கேகேஆர். சோ ஜிடி வந்து கடைசியா ஆட போறப்போ அவங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். எல்எஸ்சி, எம்ஐ, கேகேஆர் கடைசியா ஆடுறப்போ அவங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். பிபிகேஎஸ் மேட்ச் கடைசியா வருது. சோ அந்த குவாலிஃபயர்லாம் ஒண்ணுக்கு முன்னாடி வரப்போ ஆர்சிபி ஈஸ்ட் த்ரூ பண்ணிடுவாங்க. பட் அதே பஞ்சாப் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இப்போ கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனாலுமே பட் ஸ்டில் அந்த அந்த ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு ஆர்சிபி பேஸ் பாரு, ஆர்சிபி ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்காங்க. வித் ராய்ப்பூர் ஆட போறாங்க, இதுக்கப்புறம் ஹோம் கேம் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு அந்த பெருசா வந்து எக்ஸ்ப்ளாய்டபிளே என்னது இந்த இதுல வீக்னஸ்ன்றதே கிடையாதுன்றதுனால ஆர்சிபி வெரி கம்ஃபர்டபுள். எஸ்ஆர்எச் ஆர்ஆர்ல வந்து எஸ்ஆர்எச் விட ஆர்ஆர் கொஞ்சம் ஸ்டெப் பேக் அப்படின்னு தான் தோணுது. லைக் கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணிடலாம். ஆனா அவங்களுக்கு இருக்க கேம்ஸ் பாக்குறப்போ ஓவராலா உங்களுக்கு எந்த டீம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்னு தோணுது? மனசாட்சி சொல்லணும்னா ஆர்சிபி தான் ப்ரோ. நான் accept கண்டிப்பா பண்ணி- ஆர்சிபி தான். See, நான் வந்து என்ன சொல்றேன், நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆர்சிபி இப்பவுமே நான் சொல்றேன், ஆர்சிபி கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. நான் ப்ரிவியூலே மென்ஷன் பண்ணிருந்தேன். அவங்க எப்ப இந்த 6th bowling ஆப்ஷன் சார்ட் அவுட் பண்றாங்களோ அப்பதான் தே கோயிங் டு என்ன சொல்றது, ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு விஷயம் வந்து மாற்ற முடியும். பிகாஸ் இப்ப நீங்க பஞ்சாபோட கேம்ல பாருங்களேன். பஞ்சாபோட கேம்ல லாஸ்ட் என்னாச்சு, அவங்க தேவையில்லாம ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சஸ் பிகாஸ் இன்ஜுரினால மாத்துறாங்க. பட் லாகி ஃபிட்னஸ்னால ஸ்டெப் அப் பண்ண முடியல. பட் இந்த கேஸ்ல இவங்க ரொமாரே ஷெப்பர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரொமாரே ஷெப்பர்டையும் ஜேக்கப் டபியும் இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுக்கிட்டு சுயேஷ் சர்மா பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்து பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் நீங்க டிப்ளை பண்ணுங்க. நீங்க 6th bowling ஆப்ஷனா ஜேக்கப் டஃபி வைங்க வித் புவனேஸ்வர் குமார் என்ன சொல்றது டெத் பவுலர். அவரு போடுற டெத் bowling அண்ட் அலாங் வித் ஹேசல்வுட்னா உங்களுக்கு 6 லீத்தல் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ரஷிக் தாரா சலாம் ஒரு அடி வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா நீங்க டஃபியை 3 ஓவர் போட்டுருவீங்க, ஹேசல்வுட் ஒரே ஓவர் பவர் பிளே பண்ணலாம். சோ அந்த காம்பினேஷன் பாக்குறப்போ ஆர்சிபி லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி லீத்தல் டூ. சோ அவங்க எங்கேயுமே வந்து எக்ஸ்போஸ் ஆகல, இது வரைக்குமே எக்ஸ்போஸ் ஆகல. நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்த 6th bowling ஆப்ஷன்ஸ் ஒரே வாட்டி எக்ஸ்போஸ் பண்ணாங்க, வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டு வந்து சுயா சர்மா யூஸ் பண்ண முடியாம. சோ அதுல இருந்து கத்துக்கிட்டு இந்த ராய்ப்பூர்ல இந்த கேம் ஆட போறாங்க அண்ட் அந்த அந்த கண்டிஷன் எப்படி ஆக்சஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ பஞ்சாப் விட எனக்கு ஆர்சிபி லுக் ஸ்ட்ராங்கர் ஆன் பேப்பர். லைக் அந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். ஏன்னா பஞ்சாப் வந்து டாப் 2 பயங்கரமா ஆடுறாங்க. பட் இங்க மிடில் ஆர்டரோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறது வந்து பஞ்சாபுக்கு லைட்டா மிஸ் ஆகுதோ அப்படின்ற ஃபீலிங் இருக்கு. பிகாஸ் சசாந்த் சிங்கை அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு சுயா செட்கே போட்டிருக்காங்க. அவருமே ஆர்சிபிக்கு ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். நாட்றாங்க எப்பயோ ஆடி இருக்காரு. அது கேட்சுக்காகவே விட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சிஎஸ்கே ஒன்னும். பட் எட் அந்த அந்த ஹோல் வந்து பஞ்சாப்க்கு இருக்கு கம்பேர்ட் டு ஆர்சிபி. பட் அவங்க டாமினன்ஸ் பஞ்சாப் ஆட ஆரம்பிச்சு டாப் 2 நிறுத்த முடியலன்னா பஞ்சாப் ஸ்டிங். பட் அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பஞ்சாப் ஆர்சிபி கேம்ல யார் ஆடுறான்னு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோர் பேலன்ஸ்டு சைடா தெரியுறாங்க. போலிங் நல்லா இருக்கு. புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட்டும் பேய் மாதிரி போடுறாங்க. ரசிக் தார் ஆல்சோ டூயிங் வெல். குருணால் பாண்டியா ரொம்ப நல்லா போடுறாரு. ஒரே ஒரு அவங்களுக்கு ஓட்ட அப்படின்னா என்னைக்காவது இந்த 5 bowlerல யாராவது ஒருத்தருக்கு பேட்டே இருந்ததுன்னா அப்போ 6th bowling ஆப்ஷனா போப்போம் தான் நீங்க சொன்ன மாதிரி மாட்டுவாங்க. அதை வந்து ரொமாரியோ ஷெப்பர்டா யூஸ் பண்றாங்க. பட் உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக ஜேக்கப் டஃபி ஆனா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்ட்டு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா மதன், இப்போ அவங்களோட ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, பால் 1ல இருந்து வர்றவங்க எல்லாம் அடிச்சிட்டே இருக்காங்கல்ல, அது வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் அங்க நம்பர் 8ல இருக்கிற குஷன் அந்த கான்பிடன்ஸ்னால தான் அப்படி பேட்டை விடுறாங்க. ஒருவேளை ரொமாரியோ ஷெப்பர்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அந்த மாதிரி ஆடும் போது பேக் ஃபயர் ஆகலாம் அவங்களுக்கு பயங்கரமா. அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க எப்பவும் போல அடிச்சிருங்க. அடிச்சுக்கிட்டு இம்பாக்ட்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் இவரை வச்சுக்கோங்க 2 பேரும். சோ இன்கேஸ் தேவைப்பட்டதுன்னா வர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறேன்னு வச்சுக்கோங்க சினாரியோ. எப்பவுமே சுயா சர்மா உள்ள இருப்பாரு. எனக்கு பேட்டிங் ஆப்ஷன் வேணும்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் இல்லன்னா ஜேக்கப் டஃபி. அந்த ஆப்ஷன் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் பேக்கப் பிளான்ஸ். லைக் 3 ஃபாரினர் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடணும் கிடையாது. நீங்க தேவதத் படிக்கல இது பண்ண போறீங்க. தேவைப்பட்டா நீங்க வர்ஸ்ட் கேஸ் நீங்க பெத்தல கூட பண்ணலாம். ஏன்னா பிலிப் சால்ட் இன்ஜுரின்னு சொல்றாங்க, ஃபீவர்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள் ஆகும் ரெக்கார்ட் ஆகும் தெரியாதப்போ நீங்க தேவதத் படிக்கல இம்பாக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் நீங்க வைட்ல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயரோ இல்ல வேற யாரோ ஒரு விக்கி ஆஸ்ட்ரல் மாதிரி பிளேயரோ உங்களுக்கு பேட்டரா தேவையில்லைன்றப்போ சோ இதை நீங்க வயசா யூஸ் பண்ணலான்றது என்னோட தாட். பிகாஸ் நீங்க வெங்கடேஷ் ஐயர் நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் கூட ஆடலாம். அந்த தாட் ப்ராசஸ் தான் இன்னும் பெட்டரா இருக்கும். டீம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இன்னும் இவ்வளவு கம்ஃபர்டபுளா நீங்க டாப் 2 வந்துட்டீங்க. இப்பதான் அந்த வேவை ட்ரை பண்ண முடியும். ஓகே நமக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையா. இப்போ நடக்கிற பிக்சர்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு 6th bowling ஆப்ஷனே ஒரு பெரிய கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு 6th bowling ஸ்ட்ராங்கா இருந்து 7th bowling ஏதாவது ஒரு ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு ஆள் ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற ஃபேக்டர் இருக்கப்போ அட்லீஸ்ட் என்ன சொல்றது, நீங்க ஒரு 240 250 சேஸ் பண்றப்போ உங்களுக்கு 6th bowling ஸ்ட்ராங்கா இருந்தா
தட்ஸ் ஹவ் தி மேட்ச் இஸ் வின்ஸ். ஒரு 2-3 டாட் பால் போடுறதே உங்களுக்கு பெரிய ஃபேக்டரா இருக்கும். சோ இதனாலதான் நான் மென்ஷன் பண்றேன், அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி குவாலிஃபை ரன்குள்ள ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்கன்னா they'll be lethal. கரெக்ட், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. இந்த மாதிரி இம்பாக்ட் சப்ல அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பயங்கர லீத்தலா இருப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஃபார் சம் ரீசன்ஸ் தே ஆர் பேக்கிங் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 11. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் தான் அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. 220, 240, 260 அடிச்சாலும் திருப்பி அடிச்சிடலான்ற மாதிரி ஒரு பேட்டிங் வச்சிருக்காங்க. பட் அது லீக் ஸ்டேஜ்ல ஓகே, மேபி பிளே ஆஃப் டைம்ல அது எப்பவுமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியல. எஸ்ஆர்எச் எப்பவுமே சேசிங் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. பட் இப்போ பேக் டு பேக் 2 220 பிளஸ் வந்து சேஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் சைடா தெரியுறாங்க. ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் தான் ப்ரோ ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன் த ட்ராட் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எவ்ரி திங் இஸ் கிளிக்கிங். அண்ட் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா நான் கிளாசன் பாக்குறேன் ப்ரோ. கிளாசன் தான் ப்ரோ அவங்களோட கிளட்ச் பிளேயர். என்னதான் நல்ல ஸ்டார்ட் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் கொடுத்தாலும், நேற்று அவரும் ஃபார்ம் கொண்டாரு மும்பை கூட டிராவிஸ் ஹெட். பட் கிளாசன் கன்சிஸ்டன்டா அட்லீஸ்ட் 30 ரன்ஸ் அடிக்கிறார் ப்ரோ. அவரோட லோவஸ்ட் ஸ்கோரே இந்த சீசன் 29 தான். சோ அப்படி இருக்க பட்சத்துல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து ரிட்டையர் ஆயிட்டு இவ்வளவு கன்சிஸ்டன்டா ஆடுறது, நேத்தெல்லாம் எவ்வளவு ஈஸியா ஆடினாரு ப்ரோ. பும்ராவெல்லாம் கவர்ஸ் மேல அப்படி அசால்ட்டா அலட்சியமா அடிக்கிறாரு 6. அந்த ஸ்பின்னர் அடிச்சாங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு கால்ல மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி எப்படி அடிப்பாரு. ஆக்சுவலா அந்த ஷாட்டை எப்படி பவர் ஜென்ரேட் பண்ண முடியும்னே தெரியல. நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு மாதிரி ஃபிட்னஸா எடுத்து பாக்குறப்போ அந்த அந்த ஷாட்டுக்கு பவர் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது ஒரு மிஸ்டரியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அல்லா கசன்பர் மாதிரி போடுற ஆள் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு 95 பிளஸ் போடுறாரு. சோ அந்த ரேஞ்சில இருந்து நீங்க எப்படி வந்து கையை கிளியர் பண்ணி இப்படி அடிக்கிறாரு தெரியல. அக்ஷர் பட்டேல் அப்படிதான் 2024 வேர்ல்ட் கப்ல அடிச்சிருப்பாரு. ஒரே ஒரு அடிச்சு நவுத்திட்டாரு. அப்போ வந்து பண்ட் வந்து கொஞ்சம் மொமெண்டம் பிரேக் பண்ணல. கிளாசனுக்கு இப்படிதான், கிளாசனுக்கு மொமெண்டம் அடிச்சதுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா தான் மேபி கொஞ்சம் இதுவா வராரு. பட் இப்போ ஸ்பின் பேஸ் ரெண்டுமே ஈக்குவல் அடிக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி ஸ்பின் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிக்கிற ஷாட்ஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இப்ப பூரனும் கிளாஸ்னு எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேருமே இன்ட்ரெஸ்டிங் ஆடல. பட் கிளாஸ்னை பாருங்க, இஸ் எக்ஸ்போசிங் லைக் என்ன சொல்றது, பயங்கரமா ஆடாரு. பட் பூரன் வந்து அப்படியே நிறைய டக்ஸ் ஆயிருக்காரு. சோ அதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா லீக்லயும் வந்து கிளாசன் டிட் அ பெட்டர் ஜாப். அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த மொமெண்டம் கேரி ஆகுது. எப்பவுமே ஒரு டாப் ஸ்ட்ராங் ஆர்டருக்கு ஒரு நல்ல மிடில் ஆர்டர் வேணும். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே டாப் ஆர்டர் ஜெயிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டீம் ஒரு ஆப்போனண்டா வரப்போ அவங்களுக்கான பிளான்ஸோட வருவாங்க. இப்போ ஜிடி கூட ஆடுறமா, பட்லரையும் சால்சனும் தூக்கிட்டா கில் வந்து செகண்ட் டிஃபென்சிவ்ல போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நீங்க நம்பர் 4ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்காருன்னா அப்ப யோசிப்பாங்க, ஐயோ இவன் வேற வந்துருவானடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட் லுக்ஸ் என்ன சொல்றது, எஸ்ஆர்எஸ் ஸ்ட்ராங்கர். பட் பவுலிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா எஸ்ஆர்எஸ் வந்து கமின்ஸ் அண்ட் டெத் ஓவர்ல சக்கிப் ஹசன் போடுறாரு. பட் ஸ்டில் இந்த ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த நம்ம வந்து பவுலர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது ப்ரோ. எனக்கு வந்து பாவமா இருக்கு. என்னடா அவங்க எல்லாம் பிளேயர்ஸே கிடையாதுடா, அவங்களுக்கு வந்து பே பண்றீங்க, வெறும் நீங்க மட்டும் ரன் அடிக்கிறீங்களா, கொஞ்சமாவது பவுலர்ஸ்க்கு லைஃப் கொடுங்க, பிச்சில் லைஃப் கொடுங்க அப்படின்னு தான் இருக்கு. நம்ம வந்து 260, 264 அடிக்கிறாங்க, பேட்ஸ்மேன் ஆகும் பாராட்டுறோம். பட் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க போடுற பவுலிங் வந்து நீங்க யோசிச்சு பிச்சில் கொஞ்சம் லைஃப் இருந்தா டெல்லி எப்படி ஆனாங்கன்னு பாருங்க. சோ நீங்க அப்போ யூ won't get a good batter, you will just get a slogger அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ஸ்லாக் பண்ணி எவ்வளவு நாள் தான் வந்து கிரிக்கெட்டை வந்து லைவ்லியா வச்சுக்க முடியும். ஸோ யூ நீட் ஈக்குவல் பேட்டர் அண்ட் பவுலர் டு கேம். இந்த ஃபைட் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா வந்து ஜஸ்ட் பவுலிங் மிஷின் போடுற மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி தான் இருக்கேன், பிச்சில் லைஃப் இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் கேம், இன்ட்ரெஸ்டா இருக்காது. நீ இப்ப பாருங்க, ஒரு மாசம் இருக்கும் போது இன்னைக்கு டாப் 4 ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். இத்தனை கால்குலேட்டர் போட்டு என்ன யூஸ், 4 டீம் தான் வரப்போது. இப்பே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு 90%. பட் எனக்கு என்னமோ எஸ்ஆர்எச் டாப் 2ல பினிஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ. என்னன்னா எவ்ரி திங் இஸ் கமிங் குட் ஃபார் தெம் அப்படின்ற மாதிரி தோணுது. நிதிஷ்குமார் ரெட்டி க்ளோஸ் டு இஸ் பெஸ்ட் ஃபார்ம். சலீல் அரோரா நான் சொல்லிட்டே இருந்தேன், என்ன ப்ரோ நீங்க பயங்கரமா சொன்னீங்க, அவர் பார்த்தா இங்க ஐபிஎல்ல பிலாங் பண்ற மாதிரி தெரியலன்னு. நேத்து நான் அவரோட இன்னிங்ஸ் பார்த்துட்டு நான் மதனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், ப்ரோ நவ் ஹி பிலாங்ஸ் இன் ஐபிஎல் ப்ரோ. அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்துச்சு. அந்த நோ லுக் ஷாட் எல்லாம் அடிச்சுட்டு நேத்து அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு கான்பிடன்ஸ் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது அவரோட பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது. நேத்து ஃபுல் கான்பிடன்ஸோட மவனை பாடுறா அப்படின்னு ஒரு செமையா இருந்தது ப்ரோ அவரோட இன்னிங்ஸ் நேத்து பாக்குறதுக்கு. கிளாசனோட டாண்டமா ஆட்டு அந்த நோ லுக் ஷாட் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. பெரிய பெரிய போலர்ஸ் எல்லாரையும் அடிச்சாரு. ஸோ ஐ திங்க் தேர் பேட்டிங் லுக்ஸ் லைக் லீத்தல். அண்ட் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட போட்ட மாதிரி போலிங்லயும் பயங்கரமா போட்டுறாங்க. பேட் கமின்ஸோட ரிட்டர்ன் அவங்களை வந்து பயங்கரமா ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் கொடுத்துருக்கு. பேட் கமின்ஸ் ஆக்சுவலா உரிப்பாங்க போலிங்ல, ரொம்ப நல்லா போடுறாரு ப்ரோ. நேத்து கூட அவரு ரீவாம்ப் பண்ணிருக்காரு அவரோட போலிங்க, 140 பிளஸ் போடுறாரு. அண்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, எஸ்ஆர்எச் டாப் 2 போவீங்களா? அப்ப பஞ்சாப் ஆர் ஆர்சிபி யார் வந்து தேர்ட் பிளேஸ் சொல்லலாம்? கன்சிடரிங் திஸ் காம்படிஷன், இவ்வளவு கால்குலேஷன் சொல்றாங்கல்ல. பிபிகேஎஸ் வந்து சேஸ் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் பேட் சேசிங்ல தான் வின் பண்ணிருக்காங்க. நேத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன முதல் கேமே வந்து தோத்துட்டாங்க. சோ அப்படி பாக்குறப்போ
பஞ்சாப் லைனப் ஜிடி, எஸ்ஆர்ஹெச், டிசி, எம்ஐ, ஆர்சிபி, எல்எஸ்சின்றதுனால யார் வந்து மேபி டாப் 2? ஏன்னா பஞ்சாப்க்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் என்ன, ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, அவங்க ஈவென்ட் பாயிண்ட்ஸ்ல இல்ல. அதையும் யோசிச்சு சொல்லுங்க. இல்ல நான் அதை யோசிச்சு தான் நான் சொல்றேன். ஐ திங்க் ஆர்சிபி வில் ஃபினிஷ் இன் டாப் 2 நினைக்கிறேன். பஞ்சாப் எங்க மிஸ் ஆகும் நான் நினைக்கிறேன்னா, அவங்க இப்போ ஒரு வின்னிங் ட்ராட் வந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு 2-3 மேட்ச் தோப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஃபார் அ சிம்பிள் ரீசன், போலிங் லீக் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரோ. எல்லா மேட்ச்லயும் லீக் பண்றாங்க. எல்லா மேட்ச்லயும் போலிங் ரன்ஸ் லீக் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட பேட்டிங் தான் அவங்களை திரும்ப திரும்ப காப்பாத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த சஷாங்க் சிங்க வந்து எனக்கு என்னவோ ஒரு கரெக்டான மூவா தோணல. எஸ், அவர் பயங்கரமா கேட்ச் டிராப் பண்ணாரு. மேபி ஒரு மேட்ச் அதனால உட்கார வைக்கலாம்னு கூட யோசிச்சிருக்கலாம் பாண்டிங். பட் சஷாங்க் சிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளட்ச் பிளேயர் ப்ரோ. அவர் வந்து டீம்ல இருக்கணும். ஒரு பினிஷரா அவர் வந்து பயங்கரமான ஒரு பிளேயர். அதை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அவரை கண்டினியூஸா டிராப் பண்ணாங்கன்னா இட் மைட் பேக் ஃபயர்னு எனக்கு தோணுது. ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு, விக்கெட்ஸே வராம போட்டு ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் உரிக்கிறப்போ சஷாங்க் சிங் ஓவர் கொடுப்பாங்க. அவர் வந்து மீடியம் பேஸ் போட்டு விக்கெட் எடுப்பாரு. சோ ஐ டோன்ட் நோ, சஷாங்க் சிங் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கி சாம் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு பஞ்சாப் கிங்ஸே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங். சோ போலிங் வீக்கா இருக்கு ப்ரோ. அவங்களுக்கு கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்றாங்க. ஹர்ஷ்தீப் தான் அவங்களோட லீட் பவுலர். அவங்களே உரிக்கும் போது மேபி ஒரு ஸ்லிப் இருக்கலாம்னு தோணுது. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இப்போ வந்திருக்கு. நம்மளால வந்து இ சிகரெட்டை வச்சு ஊதி பேன் பண்ண போறாங்க ஒரு 4-5 மேட்ச்ன்றாங்க. 25% மொமெண்டம் குறையுமா? இப்பதான் பார்த்தேன் 25% ஃபைனா, பேன்லாம் இல்ல. தெரியல என்ன கதைன்னு சொல்லிட்டு, தேவையில்லாத விஷயம். நல்ல அவரான ஒண்ணுமே பண்றதில்ல டீமுக்கு. மேல வைபவ் சூரியவன்சியை மொத்த கேம் முடிச்சு போயிட்டாரு. ஆர்ஆருக்குமே அதே கேஸ் தான், பஞ்சாப் மாதிரி தான். வைபவ் சூரியவன்சி விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த பையன் அடிக்கிறான் ப்ரோ, 15 பால்ல எல்லாம் போட்டு கேமே கைக்குள்ள கொண்டு வந்துடுறான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஆக்சுவலா பாசிட்டிவ் சைன்ஸ் என்னன்னா ப்ரோ, டானோவன் ஃபெரேரா இந்த சீசன் சூப்பரா ஆடுறாரு ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் எப்பவுமே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதே இல்ல. இந்த சீசன் செம்மையா ஆடுறாரு. நம்ம சிஎஸ்கே அதையும் விட்டாங்க ப்ரோ. அவரையாவது ட்ரேட் பண்ணி வாங்கிருக்கலாம் ப்ரோ, அதையும் விட்டாங்க. நல்ல வேலை அவங்க சாம் கரன் இல்ல. இப்ப சாம் கரன் ஒரு தான் பயங்கர லீத்தரா இருந்திருக்கும். இப்ப அவங்க தர்ஷன் சனக்கா தான் வச்சிருக்காங்க. பட் அவரும் குவைட் பெரிய ஸ்ட்ராங்காலாம் அடிக்க மாட்டாரு. ரன்னிங் பெட் விக்கெட்ஸ் ஆடுவாரு. இப்ப கொஞ்சம் வந்து கிரீஸ் கடைசி வரைக்கும் கொண்டு போற கேம் தான். பட் சாம் கரன் மாதிரி ஒரு பிளேயர் அவங்க பயங்கரம் மிஸ் பண்றாங்க. அவங்க ஹெட்மை ரீடைன் பண்ண பிளேயருமே தூக்கிட்டு இப்ப டானோவன் ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, அண்ட் பிலியாங் என்ன சொல்றது, அவங்களுக்குமே அதேதான், டாப்ல அடிச்சா மட்டும்தான் ஒண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு அவங்களுக்கு இருக்க கேம்ஸ் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பெருசா வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்ல. கேகேஆர், ஜிடி, சிஎஸ்கே, ஸோ ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே சேப்பாக்ல இங்க வந்து ஆட போறாங்கன்றப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குன்னு தோணுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த லாஸ்ட் 5 கேம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டாப் 2 வரவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஐ மீன் கேகேஆர், சிஎஸ்கே, ஜிடி எதாவது சொல்றேன். இந்த மொத்த பிளே ஆஃப் கால்குலேஷன்ஸ் பாத்தீங்களா மக்களே, மொத்த பிளே ஆஃபுக்குமே ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் ஜிடி தான் என்ன பண்ண, நான் என்னடா பண்ணேன், என்னை வச்சு எல்லாம் பிளே ஆஃப் பண்ணிக்கலாம் இருக்கும். ஸோ ஜிடி வில் பிளே க்ரூஷியல் ரோல். அவங்களோட வின் அண்ட் லாஸ் மட்டும் தான் இந்த பிளே ஆஃப் 4 ரேஸ் வந்து எக்ஸைட் ஆக போகுது. அதை நான் இப்பவே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், சோ தீஸ் ஆர் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ். இல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்படிதான் இருக்க போகுதுன்னு இந்த சீசன் கொஞ்சம் முன்னாடியே தெரியுது. பட் ஐபிஎல் வந்து நம்ம சொல்லவே முடியாதுங்க. திடீர்னு ஏதாவது பாட்டம்ல இருக்க டீம்ஸ் வந்து மேல இருக்க டீம்ஸ் அப்செட் பண்ணும். ஏதாவது சுவாரஸ்யங்கள் நடக்கும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போலாம், என்ன வேணா நடக்கலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஆப்டிமிசம் வச்சுப்பேன்னா, 1 மேட்ச் அட் அ டைம். அதுக்கு பியாண்டா நான் யோசிக்கவே மாட்டேன். நெட் ரன் ரேட் எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட போய் ஜெயிச்சா அதுக்கப்புறம் மத்ததை யோசிக்கலாம். இல்லைன்னா அதோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், அடுத்த சீசனுக்கு எப்படி பெட்டரா பண்ணலாம், இல்ல எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இன்னும் பெட்டரா அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கலாம். எனிவே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். நாளைக்கு நம்ம சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ எல் கிளாசிக்கோ ரவுண்ட் 2 ப்ரிவியூல சந்திப்போம். டடா.